ஒரு 25 நிமிடங்கள் மாத்திரம் இருக்கிறது. இருக்கிற நிமிடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நாம் பார்க்க முடியுமோ பார்த்து நாம் முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஒருவேளை நீங்கள் வெளியில் வரும் பொழுது நம்முடைய வாக்குத்தத்த போர்டை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதில் நாம் வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உனக்கு நன்மை உண்டாகும்படி ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப பைபிளை பார்க்கறத விட்டுட்டு அதிலிருந்து சில வார்த்தைகளை மாத்திரம் எடுத்து ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கி ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். ஆல்ட்ரு பண்ணலை. அதில் இருக்கிறது சில வசனங்களை மாத்திரம் பிச்சு சிலதை விட்டுட்டு இங்கே ஒரு ஃபார்மில் போட்டிருக்கிறோம். இப்போ எல்லோரும் டிவியை பார்க்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். டிவியை பார்த்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும் உனக்கு சம்பூரணம் உண்டாக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, சம்பூரணம் உண்டாக செய்வார். நல்ல சத்தமா, சம்பூரணம் உண்டாக செய்வார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல் வார்த்தை, நீங்கள் சம்பூரணம் அடைவீர்கள். ஏற்றுக்கொள்கிற மனதில்லவங்க கைத்தட்டி ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணி சம்பூரணம். எல்லாம் இந்த வார்த்தை ஒரு 3-4 தடவை சொல்லலாம். சம்பூரணம் சொல்லுங்க, சம்பூரணம் சம்பூரணம். The month of fulfillness, the month of fulfillness, ஒரு நிறைவின் மாதம். கர்த்தர் சொல்லுகிறார், பொருளாதாரத்திலே ஒரு சம்பூரணம், சுகத்திலே ஒரு சம்பூரணம், ஆரோக்கியத்திலே ஒரு சம்பூரணம், கையின் பிரயாசங்களிலே ஒரு சம்பூரணம், குடும்ப சமாதானத்திலே ஒரு சம்பூரணம். எவைகளெல்லாம் குறைவுபட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் சம்பூரணம் அடைகிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். நம்ப முடியலையா? நம்ப முடியலையா? நம்ப முடியாதவங்க ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. நம்பி கர்த்தர் செய்வார்ன்றவங்க சம்பூரணம் அடைய செய்கிற தகப்பன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சபைக்கு போயிருந்த போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என் பேர் சம்பூர்ணம்மா அப்படின்னு. என்ன பேரா? சம்பூர்ணம்மா. ஆமாம், அதுபோல கர்த்தர் நம்ம எல்லாரையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சரி, இந்த சம்பூர்ணம் எப்படி உண்டாகும்னு சொல்லிட்டு 4 குறிப்புகளை பேசலாம் அப்படின்னு தீர்மானித்திருந்தோம். 4 முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேதத்தில் இருக்கிறதான சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்கள் உண்டு. ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம், இன்னொன்று மார்க் எழுதின சுவிசேஷம், அடுத்தது லூக்கா, அடுத்தது யோவான் அப்படின்னு 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷகத்தில் ஒவ்வொரு சுவிசேஷகமும் இயேசுவை வித்தியாசமாக காட்டுகிறது. நான் சும்மா முன்னுரையாக சொல்கிறேன், உங்கள் காதில் வாங்கிக்கிறங்க. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம படித்தோம்னா இயேசுவை ஒரு ராஜாவாக காட்டும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லைக் a king of kings அப்படி காட்டும். இயேசு ஒரு மகாராஜா அப்படின்னு காட்டும். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா இயேசு ஊழியனாக காட்டும். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். சர்வன்ட் ஆஃப் காடாக மார்க் காட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இயேசுவை எப்படி காட்டும்னா மனிதனாக காட்டும். God became man அப்படின்னு காட்டும். இயேசு ஒரு மனிதனாக அப்படின்னு காட்டும். யோவான் சுவிசேஷத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இயேசு ஒரு தெய்வம். God became God. தேவன் தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் காட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மத்தேயு எப்படி காட்டும்? ராஜாவா காட்டும். மார்க் எப்படி காட்டும்? அவரை ஊழியனா காட்டும். நம்ம லூக்கா எப்படி காட்டும்? மனிதனா காட்டும். யோவான் எப்படி காட்டும்? சரி, இன்னைக்கு யோவான் சுவிசேஷத்தில் இருந்து
இயேசு செய்த முக்கியமான 4 அற்புதங்களை உங்கள் முன்பாக ஒவ்வொன்னா காட்டி, அதன் அடிப்படையில் சம்பூரணத்தை தேவன் நமக்கு எப்படி தருகிறார், சம்பூரணத்தை எப்படி உண்டாக்குகிறார் என்று இயேசு செய்த 4 அற்புதங்களை பார்த்து நம்ம பார்க்க போறோம். எத்தனை அற்புதம் பார்க்க முடியுதோ நேரத்துக்கு தகுந்தாற் போல நம்ம பார்க்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 4 அற்புதமுமே நமக்கு தெரிஞ்ச அற்புதங்கள் தான், தெரியாத அற்புதங்கள் அல்ல. ஆகவே அந்த அற்புதத்தை குறித்து பேச போல, அந்த அற்புதத்தில் தேவன் எப்படி சம்பூரணத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, 4 பேர் 4 அற்புதத்தை வாசிக்கணும் டைமை பொறுத்து. முதல் ரோல்ல, இந்த ரோல்ல உள்ளவங்க ஒரு அற்புதத்தை வாசிக்கலாம். இந்த ரோல்ல ஒருத்தவங்க 2வது அற்புதம், இந்த ரோல்ல 3வது அற்புதம், இந்த ரோல்ல 4வது அற்புதம். சரிங்களா? இப்போ முதல் ரோல்ல யார் வாசிக்கிறது அற்புதத்தை குறித்து? நான் சொல்லுவேன், அதை படிச்சா போதும். யார் வாசிக்கிறது? ஒன்னிலைசையா படிப்பாங்க. வெரி குட். இந்த ரோல யார் படிக்கிறது? எஸ்தர் அம்மா படிப்பாங்க. வெரி குட். இந்த ரோல யார் படிக்கிறது? பொசுக்குன்னு கை தூக்குங்க. கிறிஸ்டி படிப்பாங்க. தூக்கிட்டாங்களேம்மா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது இந்த ரோல்ல மெட்டில்டா சிஸ்டர், மன்னிக்கணும், மெல்போ சிஸ்டர் படிப்பாங்க. வெரி குட், ஸ்தோத்திரம். 4 அற்புதத்தை அடுத்தவங்களுக்கு வர வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு அற்புதத்தையாக நம்ம பார்த்து இயேசு அந்த அற்புதத்தில் எப்படி சம்பூர்ணத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதல் அற்புதத்தை ஸ்தோத்திரம் இந்த ரோலில் கொர்நேலியுஸ் வாசிக்கலாம். 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 1 இருந்து 11 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, உங்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஸ்தோத்திரம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போருங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். போதும், நல்லா கவனிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமே. ரைட். இயேசு செய்த ஒரு அற்புதம், முதல் அற்புதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதம் தான். இயேசு ஒரு கல்யாணத்துக்கு போறார். எங்க? கானா அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த கானாங்கிற ஊர்ல இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார், போறாரு. எல்லாம் நம்ம ஊர்ல பாயாசம் வைக்கிற மாதிரி அந்த ஊர்ல திராட்சை ரசம் வைக்கிறாங்க. அப்ப அடுத்தடுத்த பந்தியில திராட்சை ரசம் காலி ஆயிடுது. திராட்சை ரசம் காலியான உடனேயும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆகி அன்னை மரியாள் இடத்துல போய் சொல்றாங்க, உங்க மகன் வந்திருக்கிறார்ல, அவர் மூலமா ஒரு அற்புதம் செய்யுங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க போய் ஏசப்பாட்ட சொல்றாங்க. இயேசு முதல்ல சொல்றாரு, இன்னும் என் வேலை வரவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வெளியில இருந்ததான 6 கச்சாடிகள், பெரிய பெரிய கற்சாடி, 6 கச்சாடி. அது எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, கல்யாண வீட்டுக்குள்ள வர்றவங்க தண்ணி அதில் மொண்டு தன்னுடைய கால்களில் தன்னுடைய கைகளெல்லாம் அலம்பிட்டு உள்ள வருவது யூதர்களுடைய கலாச்சாரம். இப்போ கூட நிறைய வீடுகளில் கிராமங்கள்லாம் வெளியில் என்ன வச்சுருப்பாங்க? தண்ணி வச்சுருப்பாங்க, கை கால்லாம் கழுவிட்டு உள்ளே வர்றதுக்காக. இல்லை, சரி, கொரோனா டைமில் எல்லாருமே வச்சுருந்தோம், ரைட். அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. அப்போ அந்த கற்சாடிகளெல்லாம் இயேசு தண்ணீரால் நிரப்ப சொல்லி, இப்போ இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட கொடுங்கின போது
கொடுத்த போது அது என்னவாய் மாறினதாம்? தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. அல்லேலூயா. சரி, இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, சரிங்களா? இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணிக்கு ஒரு கலர் இருக்கா? விதண்டாவாதமா பதில் சொல்லக்கூடாது. இதில் ரோஸ் கலர் தண்ணியை ஊற்றினா ரோஸா வரும், மஞ்சளா ஊற்றினா மஞ்சளா வரும்லாம் குசும்பு பண்ணக்கூடாது, புரியுங்களா? கேரளாவுக்கு போன வாரம் போயிருந்தப்ப ஹோட்டலில் வச்சா ரோஸ் கலர் தண்ணி வைக்கிறாங்க, என்னமோ ஒரு வேற போட்டு. நான் அதெல்லாம் கேட்கல. ஒரிஜினலாக தண்ணிக்கு கலர் இருக்கா சொல்லுங்க. இல்லை, ரைட், ஓகே. தண்ணிக்கு கலர் இல்லை, ஓகே. தண்ணீருக்கு மனம் இருக்கா? நீங்க ப்ளீச்சிங் பவுடர் கலந்தா வாசம் வரும், ஒரு மாதிரி நாரும், அதெல்லாம் கேட்கல. ஒரிஜினலா தண்ணிக்கு மனம் இருக்கா? இல்லை. அப்ப தண்ணிக்கு என்ன இல்லை? கலரும் இல்லை. தண்ணிக்கு சுவை இருக்கா? அப்போ நல்ல தண்ணி, கெட்ட தண்ணி, உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, அதெல்லாம் இருக்கு. இப்போ சாதாரணமாக எதையாவது ஒன்று குடிச்சிட்டு பச்சை தண்ணி மாதிரி இருக்குப்பாங்க, காப்பியை போட்டிருக்காங்களாம், காப்பி பச்சை தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னா எதுக்கு சொல்கிறோம்? அப்படின்னா சுவையற்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரிஜினலாக தண்ணிக்கு 3 இல்லை. என்னென்ன இல்லை? நிறம் இல்லை, அப்புறம் மனம் இல்லை, 3 ரோசஸ் விளம்பரம் மாதிரி இருக்கும், சுவையும் இல்லை. இப்ப நிறமற்ற ஒரு தண்ணீர் சிகப்பு கலராக மாறினது. ஆமென். சுவை அதாவது மனமற்ற ஒரு தண்ணீர் இப்பொழுது திராட்சை ரசம் மனமாக மாறினது. சுவையற்ற ஒரு தண்ணீர் மதுரமாக மாறினது. அல்லேலூயா. அப்ப நிறமும் மாறுச்சு, சுவையும் மாறுச்சு, தரமும் மாறுச்சு. ஒரு பச்சை தண்ணீர் திராட்சை ரசமாக மாற கர்த்தர் உதவி செய்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்பர் ஒன் God of quality. நாம் ஆராதிக்கிற தேவன் தரத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தரத்தின் தேவன். எந்த ஒரு பொருள் தரமற்றதோ இருக்கிறதோ அதை தரமுண்டாக்குகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம சபைக்கு வர எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தரத்தில் உயர்ந்தவர்களாய் வைக்க விரும்புகிறார். தரமுள்ள விசுவாசிகள், குவாலிட்டியான விசுவாசிகள். உங்க பேச்சில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், உங்க நடத்தையில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், உங்க உடையில ஒரு குவாலிட்டி இருக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் தரத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க நல்லா உடுத்தணும், உங்க பிள்ளைங்க டீசெண்டா இருக்கணும்னு எந்த ஒரு நல்ல அப்பா நல்ல அம்மா விரும்புவாங்க? கெட்ட அம்மா அப்பா பத்தி சொல்ல, நல்ல அம்மா நல்ல அப்பா என் புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்களா? அல்லேலூயா தானா? அப்படின்னு இருக்கும்போது நம்ம பரமபிதாவாகிய தேவன் நாம் எல்லாரும் தரத்திலே உயர்ந்தவர்களாய் இருக்கணும்னு விரும்புகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரமா இருக்கட்டும், உங்கள் உலக வாழ்க்கையின் தரமா இருக்கட்டும், நீங்கள் பயன்படுத்துகிற காரியங்களா இருக்கு. முதல்ல குணத்துல, மென்டாலிட்டியில ஒரு நல்ல தரம் இருக்கணும். பேச்சில் ஒரு தரம், செயல்களில் ஒரு தரம். என்ன 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 பண்ணாலும் அதுல ஒரு தரத்தை தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். வந்தது போனதுமான காரியம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் குவாலிட்டியை விரும்புகிறார். அதனாலதான் ஆராதனையில ஒரு குவாலிட்டியை கர்த்தர் வைக்கிறார். பிரசங்கம்னா பிரசங்கத்துல ஒரு குவாலிட்டி இருக்கணும், ஒரு தலைப்பு இருக்கணும், அதுக்கு கீழே ஒரு சப் டாபிக் இருக்கணும், என்ன சொல்ல வர்றாருன்ற கண்டென்ட் இருக்கணும். என்ன எனக்கு தெரியுன்றது உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு என்ன புரிந்து கொண்டீர்கள்ங்கிறது இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் தரமுள்ள செய்தியாக இருக்கிறது. தரமுள்ள வாழ்க்கை, தரமுள்ள ஆவிக்குரிய காரியம், தரமுள்ள பிரசங்கம், தரமுள்ள ஆராதனை, தரமுள்ள ஜெபம், தரமுள்ள பாடல், தரமுள்ள இசைகள், தரமுள்ள வாழ்க்கை. கர்த்தர் தரத்திலே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இப்போ இங்கே பாருங்க, நம்ம மத்தியில் பாண்டியன் நதியா வந்திருக்கிறாங்க. எழும்பி நில்லுங்களேன், பாண்டியன் நதியா. அப்புறம் ஐயா எழும்பி நில்லுங்களேன், ஸ்தோத்திரம். ரைட். இந்த பிள்ளைங்க பாருங்க, இந்த பிள்ளைங்க வாங்க, 3 பேர் இப்படி வந்து நில்லுங்க, இங்கே வந்து நில்லுங்களேன், இங்கே வாங்கலை, வேகமாக வாங்கலேன், ஸ்தோத்திரம். இவங்களை குறித்து தரத்தில் ஆண்டவர் எப்படி இவங்களை உயர்த்துறாரு அப்படின்னு பார்ப்போம். அப்படி நில்லுங்க, வாங்க 3 பேர் நில்லுங்க, சரிங்களா? இப்போ இவங்கெல்லாம் அந்த சைடு திரும்பி நில்லுங்க. தரத்தில் ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பெண்களும் இந்த அம்மாவும் சேர்ந்து பயங்கரமாக குடிப்பாக. ஆனால் தரத்தின் தேவன் இப்போ இவங்களை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ஒரு காலத்தில் இவங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பெண்கள் ஒழுங்காகவே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. கீழே போடுற அந்த 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 இது மட்டும்தான் இருக்கும். இப்போ கயிறு போட்டு கெட்டிட்டு மேலே ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுட்டு தான் அப்படி தான் சுற்றுவாங்க. அதிகபட்சமான ஒரு துண்டு ஒன்று இப்படி தொங்கும். அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த அம்மா பாருங்கள், போட்டிருக்கிற ஷாலே ஒரு 150 ரூபா இருக்கும். அருமையான ஒரு சாரி கட்டி நீட்டாக வர்றதுக்கு கர்த்தர் தரத்தில் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா தானா? சரி, அப்புறம் இதெல்லாம் இயேசு வந்தாலே தரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இயேசு உள்ளுக்குள்ளே வந்துட்டாலே தரம் ஆட்டோமேட்டிக்காக, தரமுள்ள சபையோடு இணைந்து கொண்டால் நம்ம எண்ணம், நம்ம ஆட்டிடியூட், நம்ம காரியங்கள் எல்லாமே தரமாக என்ன செஞ்சிடும்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னும் கூட ஒரு காரியத்தை இப்படி சொல்லலாம், நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். தரமுள்ள பாஸ்டரோட இணைந்து கொண்டா உங்க வாழ்க்கை தரமும் உயர்த்தப்படும். அல்லேலூயா தானா? ஆமென் தானா? மெய்ப்பன் எவ்வளியோ அவளிதான். பாஸ்டர் தரமா இருந்தா விசுவாசிகளும் குவாலிட்டி என்ன செய்வாங்க? இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப இவங்க இருக்கிறதுக்கு இருந்தது ஒரு காட்டு பகுதி. அங்க சரியான பாதை கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, சாரிபா திட்டத்தோட இணைஞ்சு அந்த ஊர்ல இருக்கிறதான அந்த 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 ஊர் தலைவரையோட சேர்த்து இப்ப இவங்க போறதுக்கு பக்காவான பாதை வசதி அமைக்கப்படுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ரொம்ப குடிசையில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அருமையான கல்லு கால்லாம் ஊனி நல்ல ஒரு ஆஸ்பெக்டா சீட்ல ஒரு ஜப கூடார மாதிரி ஒரு ஷெட் போடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயாவா. சரி, அப்புறம் தண்ணிக்கு இவங்க குடத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு போய் பல கிலோமீட்டர் தூரத்தில் போய் 1 குடம் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி அங்கே இருக்கிற தலைவர்களோட இணைஞ்சு பேசி இவங்களுக்கு ஒரு ஹேண்ட் பம்ப் போடுறதுக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இப்போ இந்த ஹேண்ட் பம்ப் கூட இவங்களுக்குலாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு திறந்தா தண்ணி வர்ற மாதிரி இப்போ கிருபை செஞ்சிருக்கிறார். இப்ப தண்ணி வந்துருச்சு பாருங்க. இந்த தண்ணியை பிடிச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கு ஒரு 1000 லிட்டர் சிண்டெக்ஸ் டேங்க் வாங்குறது. தரம் உயருது, தரம் உயருது, தரம் உயருது, தரம் உயருது, தரம் உயருது. இப்ப அதெல்லாம் விட ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, புறம்போக்கு இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை குடும்பத்துக்கும் ஊர் தலைவர்கிட்ட பேசி, கலெக்டர் ஆபீஸ்ல பேசி அத்தனை பேருக்கும் பட்டா வாங்கி கொடுத்து, பட்டா இடத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. பட்டா இடம், பட்டா இடம், பட்டா இடம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். முதல்ல விறகு வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப கேஸ் சிலிண்டர் வாங்கி 3 பர்னர்ல எரிக்கிறாங்க. அல்லேலூயா. இவரெல்லாம் பார்த்தா யாராவது அப்படின்னு சொல்லுவாங்களா? இவரை எங்க ஒரு பைபிளை கொடுத்து இப்படி நிறுத்தணும்னா பெரிய ஒரு பிஷப்பையா வந்திருக்கிறார் போல மாதிரி இருக்குது பாருங்க. தரத்தை உயர்த்துகிற தகப்பன். போய் உட்காருங்கம்மா, போய் உட்காருங்கய்யா. ஐயா போய் உட்காருங்க. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு வந்துட்டா அவன் லைஃப் ஸ்டைலையே கர்த்தர் மாற்றுவார். அவன் வேற லெவலா மாறிடுவாயா. அவன் வேற லெவலா மாறிடுவான். அவன் நலமா மாறிடும். கர்த்தர் அப்படி மாத்துகிறவர், தரத்தின் தேவன். இப்போ இந்த முதல் குறிப்புக்காக எல்லாரும் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க எல்லாருடைய தரமும் இப்பொழுது இருக்கிறத பார்க்கணும், உயர்த்தப்படணும். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம், ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்துகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. இப்போ நாங்கள் சாட்சியாக பார்த்துருக்குறோம். இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்படணும். சைக்கிளில் போயிட்டு இருக்கிற பிள்ளைங்க 2 வீலர் வாங்கணும். 2 வீலரில் போகிற பிள்ளைங்க 4 வீலர் வாங்கணும். தேவை இருந்தால் வாங்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். வாடகை வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீட்டை ஏசப்பா வாங்கி தரணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். உன் வாழ்க்கை தரம் உயரணும். உன் வாழ்க்கை தரம் உயரணும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் யுவர் லைஃப் இட் வில் பி இன்க்ரீஸ். உயரட்டும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எங்கள் வாழ்க்கை தரங்கள் உயரட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முதல் குறிப்பு தேவதான்ற பிள்ளைங்க கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. God of quality சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. பார்த்தீங்களா?
நதியா சொல்லுது, காட் ஆஃப் குவாலிட்டி, தரத்தின் தேவன் அவர். ஆமென். ரைட். அடுத்த குறிப்பு. அடுத்து இரண்டாவது அற்புதம் யார் வாசிக்கிறது? எழுந்து ரெண்டு வாசிங்க சிஸ்டர். இரண்டாவது அற்புதம் வாசிங்க. 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சகோதரி 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து. அதான் கண்களை ஏறெடுத்து கார்ட்லெஸ் மைக் இல்லையாமா? சரி, படிங்க. ம் 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 ஆமென். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. இந்த வசனங்களுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? நம்பர் 1, காட் ஆஃப் குவாலிட்டின்னு பார்த்தோம். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 2வது அற்புதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். இயேசு ஒரு முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது திரளான மக்கள் கூடி வந்துட்டாங்க. புருஷர்கள் மாத்திரம் 5000 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு புருஷருக்கு ஒரு மனைவி அப்படிதான் கணக்கு. ரைட். அப்படி வச்சோம்னா அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 10,000 ஆச்சு. ஒருத்தருக்கு ஒரு 2 பிள்ளைங்கன்னு மினிமமாக இப்போ இருக்கிற கணக்குப்படி போடுவோம். அப்போல்லாம் ரொம்ப 12, 13 இருந்தாக. ஒரு 2ன்னு கணக்குப்படி போட்டோம்னா அப்போ எவ்வளோ ஆச்சு? 10,000 பேராயா? மொத்தம் 20,000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த 20,000 பேருக்கும் சாப்பாடு தேவைப்படுது. இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி வந்து சொல்கிறாங்க, ஐயா எல்லாரும் சீக்கிரம் அனுப்பி விடுங்க, எல்லாரும் வீட்டுக்கு போட்டோம். இங்கே வந்து பரோட்டா கடை எதுவுமே கிடையாது, சப்பாத்தி கடைலாம் கிடையாது, அனுப்பிச்சி விடுங்க போட்டோம். இயேசு சிம்பிளாக சொல்கிறாரு, ஏன் வந்திருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் சாப்பாடு போட வேண்டியதானே? அவங்க முழிக்கிறா, இத்தனை பேர்த்துக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு போடுறது, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வரான். இயேசு அதை பிளஸ் பண்ணுறாரு, எல்லாரையும் பந்தி இருக்க சொல்கிறாரு, எல்லாத்துக்கிட்டே கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் சாப்பிட்டு முடித்தார்கள். மீதமானதை எத்தனை கூடை எடுத்தாங்க? 12 கூடை. ஏசப்பாவுக்கு எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். ஆளுக்கு ஒரு கூடையை கொடுத்து கொண்டுட்டு போங்க, கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து சூடு காட்டி 10 நாளைக்கு சாப்பிடுங்கன்னு ஆளுக்கு ஒரு கூடை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் பெருக பண்ணினார். 2வது நாம் ஆராதிக்கிற தேவன் காட் ஆஃப் குவாண்டிட்டி, அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் குவாலிட்டிக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் குவாண்டிட்டிக்கும் தேவனாய் இருக்கிறார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெருகலையோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சிறுமையா இருக்குதோ, அதை இந்த மாதத்திலே ஆண்டவர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். பொருளாதாரம் பெருகணுமா? கர்த்தர் பெருக பண்ணுவார். சமாதானம் பெருகணுமா? கர்த்தர் பெருக பண்ணுவார். சுகம் பெருகணுமா? கர்த்தர் பெருக பண்ணுவார். சபையில் ஆத்துமாக்கள் பெருகணுமா? கர்த்தர் பெருக பண்ணுவார். பொருளாதாரம் பெருகணுமா? கர்த்தர் பெருக பண்ணுவார். அவர் பெருக பண்ணுகிற தகப்பன். அல்லேலூயா. God of quality and God of quantity. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே,
பெருக பண்ணுகிற தகப்பன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க, சின்ன ஜெபம் பண்ணிருங்க. ஏசப்பா, பெருக்கத்தை தருகிற தகப்பன். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்ப சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அதை இப்ப சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு இன்னும் பெருகாம இருக்குப்பா, எனக்கு ஒன்று பெருகணும், எனக்கு ஒன்று பெருகணும். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, ஒரு 120 130 குடும்பங்களை கொண்ட சபையா எங்க சபையை மாத்துங்கப்பா, அந்த ஒரு பெருக்கத்தை கொடுங்கப்பா. எந்த ஜனமும் ஆண்டவரே இடரக்கூடாதப்பா, எல்லாம் பெருகணப்பா, நிலைச்சிருக்கணப்பா, பெருகணப்பா, பெருகணுமப்பா, பெருகணுமப்பா. ஆத்துமாக்கள் பெருகணுமப்பா, பால்கனி கெட்டி பால்கனிலே ஆத்துமாக்கள் பெருகணுமப்பா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் பெருகணுமப்பா, பெருகணும். உங்களுக்கு எதில் பெருக்க வேணும்? உங்களுக்கு எதில் பெருக்க வேணும்? பொருளாதாரத்தில் பெருக்க வேணுமா? சரீரத்தில் சுகன்றதுல பெருக்க வேணுமா? குடும்பத்தில் சமாதானங்கிறதுல பெருக்க வேணுமா? ஒருவேளை கற்பம் அடைக்கப்பட்டிருக்குன்னா வயிற்றில் கை வச்சு இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, ஆண்டவரே, கற்பத்தில் நீங்கள் ஒரு பெருக்கத்தை கொடுங்கப்பா, பெருக்கத்தை கொடுங்கப்பா. எதெல்லாம் குறைவுபட்டு இருக்குது? குறைவுபட்டு, ஒருவேளை சிங்கிளா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணுமா? உங்களுக்கு ஒரு கணவர் வேணுமா? மனைவி வேணுமா? அதுவும் ஒரு பெருக்கம் தான். ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை எனக்கு கொடுங்கப்பா, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய படிப்புல ஞானத்தை பெருக பண்ணுங்கப்பா. எல்லாவற்றிலையும் பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமே. God of quality and God of quantity. என் தேவன் தரத்திலையும் பெருக்கத்திலையும் சிறந்த தேவனாய் இருக்கிறார். இன்னும் 2 QQ இருக்கு, அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. மணி 12:35 ஆச்சு. திருவிருந்துக்கு நேராக போகலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவர் தரத்தின் தேவனாய் இருக்கிறார், அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவர் God is a God of quality. Our God is a God of quantity. Hallelujah. பெருக்கமும் தரமும் ஆண்டவரே பெருகட்டும், ஆண்டவரே பெருகட்டும், ஆண்டவர். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டுலையும், தரத்திலையும் நாங்கள் பெருக விரும்புகிறோம் ஆண்டவரே, பெருக்கத்தில் நாங்கள் பெருக விரும்புகிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் சம்பூர்ணம், அதுதான் சம்பூர்ணம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சம்பூர்ணம், சம்பூர்ணம். the fulfillness, குவாண்டிட்டியில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ், குவாலிட்டியில் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆண்டவர் தரட்டும், ஆண்டவர் தரட்டும், ஆண்டவர் தரட்டும். வேளையில் ஒரு பெருக்கம் ஆண்டவரை, தரமுள்ள காரியங்களை பெருக பண்ணுகிறார். தரத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார், பெருக்கத்தை கொடுத்து தரத்தை தருகிறார், தரத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணி தரத்தை உண்டாக்குகிறார், தரத்தை கொடுத்து பெருக்க பண்ணுகிறார், பெருக்கத்தை கொடுத்து தரத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறவர், கர்த்தர் செய்கிறவர், கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு காரியம்தான், அவர் தரமாக்கி பெருக பண்ணுவார், இல்லைனா பெருக பண்ணி தரத்தை கொடுப்பார். ரெண்டையும் கர்த்தர் செய்வார். அதுதான் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம். அதுதான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற சம்பூர்ணமான காரியம். நீ தரத்திலே, பெருக்கத்திலே, பெருக்கத்திலே, தரத்திலே, தரத்திலே, பெருக்கத்திலே. நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வே, நீர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவே, நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வே, நீர் என்னோடு இருந்தால். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்திய இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் என்னை வாழ வைத்தது. அவர் சிந்திய இரத்தம், அவர் கொண்ட காயங்கள் என்னை வாழ வைத்தது. அவர் என்னோடு